தூக்கம் வரலங்கிறதுக்காக நான் ஒரு கட்டிங் சாப்பிட்றேன். ஃப்ரெண்ட்ஸோட ஒரு கெட் டுகெதர் அப்போ ஜாலியா 2 பீர் சாப்பிட்றேன். ஆஃபீஸ்ல ரொம்ப டென்ஷனா இருக்கு. அதுக்காக ஒரு குவார்ட்டர் சாப்பிட்றேன். இப்படின்னு தினம் தினம் குடிக்கிறதுக்காக ஏதாவது ஒரு காரணம் சொல்லி சொல்லி குடிக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸோ, ரிலேட்டிவ்ஸோ வீட்ல யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. பொதுவா நம்ம ஆட்கள் எடுத்துக்கும் போது முதல்ல ஒரு கட்டிங்ல ஸ்டார்ட் பண்ணுவாங்க. போக போக வாரம் ஒரு தடவை 2 தடவை வீக்கெண்ட்ஸ் மட்டும் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அது அப்படியே அளவும் அதிகமாகும், நாட்கள் அதிகமாகும். கட்டிங் வந்து குவார்ட்டரா மாறும், குவார்ட்டர் ஆஃபா மாறும், ஆஃப் ஃபுல்லா மாறும். வீக்கெண்ட்ல ஃபுல்லாவே ட்ரிங்க் சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. ஆட்கள் வந்து நம்ம மூளைக்கு ஒரு ரிவார்டு மாதிரி அது சாப்பிட்டா அந்த உந்துதல் திரும்ப திரும்ப ஏற்படும். போக போக ஆல்கஹாலோட எந்த அளவு உங்க பிரெயினுக்கு அந்த உந்துதல் ஏற்படுத்துதுங்கிறது அளவு வந்து அதிகமாகிட்டே போகும். இதே மாதிரி அளவு அதிகமாகிட்டே போய் ஒரு லிமிட்டுக்கு மேல எவ்வளவு குடிச்சாலும் இது பத்தாது, நாள் ஃபுல்லா குடிக்கிறதுன்னு போய் வேலை பாதிச்சு, வீட்டுல இருக்கிற சூழ்நிலை பாதிச்சு, ரிலேஷன்ஷிப் பாதிச்சு, உடம்பே சுத்தமா முடியாம போய் இருக்கிறத விட ஆரம்பத்திலே நீங்க அதை கட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஆல்கஹால்ல இருந்து வெளியில வரதுக்கு நம்ம முதல்ல எந்த சூழ்நிலையில ஆல்கஹால் எடுத்துக்கிறோம். நீங்க எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட டைம் இருக்கும் ஒரு நாள்ல. பொதுவா வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாயந்தர நேரத்துல சாப்பிடுவோம், இல்ல ஒரு குறிப்பிட்ட நண்பர்கள் கூட சாப்பிடுவோம், இல்ல ஒரு குறிப்பிட்ட இடம் வந்துச்சுன்னா அப்ப சாப்பிடுவோம், இல்ல ஒரு குறிப்பிட்ட ஃபங்க்ஷன். இந்த மாதிரி சூழ்நிலைகளை முதல்ல நீங்க ஐடென்டிஃபை பண்ண ஆரம்பிக்கணும். ஒரு கட்டிங் போட்டாதான் இன்னைக்கு ஸ்ட்ரெஸ் குறையுமா, ஒரு பீர் சாப்பிட்டாதான் இந்த வீக்கெண்ட் ஜாலியா இருக்குமா அப்படிங்கறத நீங்க முதல்ல யோசிக்கணும். அதுக்கப்புறம் ஆல்கஹாலுக்கு பதிலா சப்ஸ்டியூட்டா எக்ஸசைஸ், கெட் டுகெதர், சாப்பிடுறது அந்த மாதிரி வேற விஷயங்களை மாத்தும் போது ஆல்கஹால்ல இருந்து நீங்க வெளியில வரதுக்கான முதல் படி எடுத்து வைக்கிறீங்க.